தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிப்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து ஆகாய மார்க்கமாக திருச்சி வந்தடைகிறாரு. திருச்சியிலிருந்து வாகனம் மூலமாக கூட்டம் நடக்கவிருக்கக்கூடிய இடத்தை நோக்கி விரைகிறாரு. போகிற வழியில் ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டில் இந்த தாவேகா தற்குறிகள் எல்லாம் ஜோம்பிக்களாக மாறி வழி மேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ விஜய் அவர்கள் வருவார்னு. விஜய் அவர்களுடைய வாகனம் அந்த டோல்கேட்டை கடந்த உடனே அந்த வாகனத்துக்கு பின்னாடி பின்தொடர்ந்து போன தற்குறிகள் சிலர் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து வாரண காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. தாவேகா தற்குறிகள் கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாமல் தலைக்கவசம் அணியாமல் விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கெல்லாம் வெறி முத்திருச்சு. நல்ல வெயில் அடிக்குது இல்லை, உச்சி வெயில் வெறி பிடிச்சி போய் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தில் ஏறிட்டான். ஒரு கையால் வாகனத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் உண்மையிலே விஜய் அவர்களுடைய இடத்துல இருந்திருந்தேன்னா டிரைவர்கிட்ட வண்டியை நிறுத்துறான்னு அந்த இடத்துல நிறுத்த சொல்லி கண்ணாடியை இறக்கி பல்லேர்னு கண்ணாமட்டையை காட்டி ஒரு அறை விட்டுருப்பேன். ஏண்டா ஏற்கனவே என்னால் 50 உயிர் போயிடுச்சு, கரூரில் மட்டும் 41 உயிர் போயிருக்கு, நீ 51 ஆக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு ஒரே அறையாக விட்டுருப்பேன். அப்போ எவன் செத்தாலும் விஜய்க்கு கவலை இல்லை. தொத்திக்கிட்டு வராங்க, டயர் கடியில் போனால் யாருங்க பொறுப்பு? விஜய் வாகனத்தை நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில் தலைவனும் தொண்டனும் இருக்காங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் ஒரு புறம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி வந்து கொண்டு இருக்க, இந்த தாவேகா தற்குறிகள் விஜயை பின்தொடர்ந்து வந்து அட்டூழியம் செய்து கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் கூட்டம் நடக்கவிருக்கக்கூடிய இடத்துல இந்த தாவேகா தற்குறிகள் தடுப்பெல்லாம் மீறி கெடாமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆம்புலன்ஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த ஆம்புலன்ஸை மறித்து நிறுத்தி இந்த தாவேகா தற்குறிகள் அந்த கூட்டம் நடக்கிற அந்த கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் பூந்த மாதிரி புகுறானுங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் வெளியில் போகட்டும் அப்படின்னு விடுறது தாண்டா மனிதாபிமானம், மனுஷத்தன்மை. ஏண்டா ஜோம்பிக்கலா மாதிரி அது ஆம்புலன்ஸ்னு கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வெறி பிடிச்சி போச்சு இவங்களுக்கு. இந்த விஜய் அவர்களுடைய கூட்டம் சார்ந்து ஒவ்வொரு காணொளிகள்லையுமே நம்ம தாய்மார்கள்ட்ட காலில் விழுந்து கதறாத கூடையா தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க இது போன்ற கூட்டங்களுக்கு. ஏன்னா இது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு கிடையாது. கரூரில் இதே மாதிரி தான் கிளையில தொங்கிக்கிட்டு இருந்த 4 தாவேகா தற்குறிக ஒரு குழந்தை, பிஞ்சு குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தையுடைய குடல் சரிந்து பரிதாபமாக அந்த குழந்தை உயிரிழந்தது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான கூட்டத்திற்கு கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு நம்ம நாயாக அடிச்சுக்கிறோம். அதையும் மீறி ஒரு பெண் வந்து குழந்தையோட வந்து நிற்கிறாங்க. அங்கே போய் பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, ஏமா குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் மீறி நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா என்னம்மா அர்த்தம், எதுக்குமா குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என் குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏம்மா உன் குழந்தை இன்னைக்கு குழந்தை, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு உன் குழந்தை வளர்ந்து நீ பேசின இதே பேட்டியை பார்த்துச்சுன்னா எவ்வளோ வருத்தப்படும். நம்மளுடைய அம்மா நம்மளை விட கேவலம் ஒரு நடிகனை பிடிக்கும்னு சொல்லி பேட்டி கொடுத்து வச்சிருக்காளே, சே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அந்த குழந்தை வெறுத்து போயிடாது. நீ பெற்ற பிள்ளை அதை விட உனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு நீ சொல்ற, அது ஒரு ஊடகத்துக்கு முன்னாடி சொல்ற அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த தாவேகா தற்குறிகள் ரசிக வெறி ஊறி போய் இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். தட்டிலே பூவு இருக்க தங்க தம்பி விஜய் இருக்க, தட்டிலே பூவு இருக்க தங்க தம்பி விஜய் இருக்க, விஜய் வந்தாதானே உலகமே திருந்து விடும், தன்னே நன்னானே தனனே தானே நன்னானே அப்படின்னு ஒரு அம்மா பாடிக்கிட்டு இருக்கு. தட்டிலே பூவு இருக்க தங்க தம்பி
ஏம்மா முதல்ல இந்த விஜய்க்கு கீழே இருக்கிறாங்கல்ல இந்த தாவேக்கா தற்குறிங்க அவங்கள திருந்த சொல்லுமா. அதுக்கப்புறம் விஜய் வந்து உலகத்தை திருத்தி கிழிக்கட்டும். ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல் கெடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பச்சை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை பின்தொடர்ந்து போய் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டி கீழே விழுந்து வாரிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தன் குரங்கு மாதிரி வண்டியில் ஏறி தவி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். முதல்ல இதை திருத்தலாம், அதுக்கப்புறம் உலகத்தை திருத்தி கிழிக்கலாம். அம்மா நான் பெண்களை ரொம்ப மதிக்கிறேம்மா, ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியலம்மா. மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. அதுக்கப்புறம் ஒரு அக்கா சொல்கிறாங்க, தளபதியை நாங்கள் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுறோம், தளபதி வந்தாருன்னா பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதினா எல்லாருக்குமே உயிர், எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு லேடிஸும் வந்து ரொம்ப விரும்பி நாங்கள் வந்து தளபதி கூட இணைஞ்சிருக்கோம். இப்போ ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைகள் முதல் எல்லாருமே தளபதியை ரொம்ப லைக் பண்றோம். தளபதி தான் வரணும். வந்தாக்கா எங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடைக்கும். வந்தாக்கா எங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடைக்கும். அக்கா நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விஜய் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி, அதுக்கப்புறம் இந்த தாவேக்கா தற்குறிகள் சங்கீதாவுக்கு எதிராக சமூக ஊடகங்கள்ல எந்த அளவுக்கு கேவலமா அவதூறு பரப்ப முடியுமோ பரப்பிக்கிட்டு சங்கீதாவை கீழ்த்தனமா பேசிக்கிட்டு எந்த அளவுக்கு எல்லை மீறி இருக்கானுங்க அப்படின்றது அக்காவுக்கு தெரியுமா தெரியாதா? இவனுங்க எல்லை மீறினதை அகில இந்திய மாதர் சங்கம் கண்டிச்சு விஜய காரி துப்பி இருக்கு. விஜய் வந்து இதை கண்டிப்பாரா மாட்டாரா? தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை விஜய் அவர்கள் கண்டிக்கலைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவார், அவ்வளோதான் விஜய்க்கு லிமிட்டு அப்படின்னு அகில இந்திய மாதர் சங்கம் பொழிச்சுன்னு எச்சிய காரி துப்பி இருக்கிறது அக்காவுக்கு தெரியுமா தெரியாதா? மறுபடியும் அப்புறம் ஒரு அக்கா விஜய் அவர்களுடைய கூஸ் பம்ப் ஸ்பீச்சை கேட்கறதுக்காக நேரில் கிளம்பி வந்துட்டாங்களாம். விஜய் கூஸ் பம்ப்ஸ் ஸ்பீச்சா? அப்படிலாம் ஒன்றும் விஜய் வந்து கூஸ் பம்ப்ஸை வர்ற அளவுக்கு பேசுனது இல்லையே, நான் கேட்டது இல்லையே. அக்கா எங்கே உட்காந்து கேட்டாங்க? ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் போய். எப்போதுமே அவங்க ஸ்பீச்சை வந்துட்டு நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி ஸ்பீச், அந்த கூஸ் பம்ப் ஸ்பீச்சை வந்துட்டு நேரில் நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். சார் ரைட்டு, 2026 தேர்தலில் யார் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க போகிறது அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் முன்வைக்கிறாரு. அதுக்கு அக்கா கண்டிப்பாக டிவிக்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிக்கே தான் ப்ரோ. ஏன்னா நாங்க ஒரு தொண்டர், எங்களுக்கு தெரியும் என்னன்னா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாமே தெரியும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல சொல்றோம். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வியை பத்திரிகையாளர் எழுப்புறாரு. நாங்கள் தொண்டர்கள் களத்தில் நிற்கிறோம், எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னதும், சரி நீங்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சாரங்களெல்லாம் முன்னெடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டு லாக் பண்ணிட்டாரு அந்த பத்திரிகையாளர். ஆமா என்ன மாதிரியான பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. என்ன மாதிரியான பிரச்சாரம்? இல்ல பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இறங்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சாரம் சொல்லுங்க. என்ன மாதிரியான பிரச்சாரம் நீங்க பண்ணுவீங்க? இல்ல அது மாதிரி சொல்ல விரும்பல, வேண்டாம். அக்கானால பேச முடியல. அதாகப்பட்டது நாங்கள் பிரச்சாரம்னு ஒன்று பண்ணாதனடா சொல்லுவோம். அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் எங்கிட்டு இருந்துடா வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறது? அக்கா ஒரு பப்ளிசிட்டிக்காக தலையில் நல்லா டர்பனை கட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு கழுத்தில் ஐடி கார்டை போட்டுட்டு வந்துருச்சு. அந்த பத்திரிக்கையாளர் இப்படி லாக் பண்ணுவார்னு சத்தியமாக அக்கா நினச்சி கூட பார்த்துருந்துருக்காது. கடைசியில் பல்பு வாங்கிட்டு போனது தான் மிச்சம். ஒரு வழியாக விஜய் அவர்கள் கூட்டம் நடக்கவிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு. விஜய் அவர்களுடைய வாகனத்துக்கு பின்னாடி ஒரு பெண் கை குழந்தையோடு ஓடக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் நினச்சிருந்தா வாகனத்தை நிறுத்தியிருக்கலாம். என்னம்மா குழந்தையோட அதுவும் இந்த உச்சி வெயிலில் ஓடி வர்றியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். விஜய் கவனிக்காமல் செல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏம்மா ஒரு குழந்தை, அதுவும் கை குழந்தை, நீ ஓடிக்கிட்டு இருக்க, உனக்கு பின்னாடி ஒரு வாகனம் வருது. அந்த உச்சி வெயிலில் மயக்கம் போட்டு கையிலேருந்து தவறி அந்த குழந்தை கீழே விழுந்து பின்னாடி வர்ற வாகனங்களில் மோதி அந்த குழந்தைக்கு ஒன்று கிடக்கு ஒன்று ஆனால் யாருமா பொறுப்பு? இதுங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா காணொலிகளையும் நம்ம பேசுகிறோம், கை குழந்தைய தூக்கிட்டு வராதிங்கடா, கை குழந்தைய தூக்கிட்டு வராதிங்களா அப்படின்னு. ஒரு வழியாக விஜய் அவர்கள் மேலே வந்துட்டார். A4 சீட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு. ஐயோ, சங்கீதா மேட்டரில் விஜய் அவர்கள்
தலைவர்களை அவன் கிளின்னு கிழிச்சிருக்காங்கயா, அதனால் அதை பற்றி எப்படியாவது இன்டைரக்டாவது அண்ணன் பேசிடுவார் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சொல்கிறாரு, சிஎஸ்கேவும் விசிலு, நம்மளும் விசிலு, தமிழ்நாடுனாலே விசில் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. கிரிக்கெட்லேயும் விசிலை போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். சிஎஸ்கேங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ப்பா, அங்கே தமிழர்கள் யாருமே இல்லைப்பா, யாராவது ஒருத்தன் தான்ப்பா இருப்பான். ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கும் தமிழ்நாடு டீமுக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியாதா? தமிழ்நாடுக்குன்னு தனியாக கிரிக்கெட் டீம் இருக்குது, அது எங்கே விளையாடும்னா ரஞ்சி ட்ராஃபியில் விளையாடும். அப்போது ரஞ்சி ட்ராஃபியில் தமிழ்நாடு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு சென்னை சூப்பர் கிங்ஸா, சென்னை சூப்பர் கிங்ஸு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ரெப்ரசன்ட் பண்ணுறதில்ல ராஜா, ஒன்லி சென்னை சிட்டியை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சிஎஸ்கேவோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கு இந்த தற்குறி. இதை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரில. மறுஜென்மத்திலலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் மறுஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு மற்ற தலைவர்கள் மாதிரி டெல்டாக்கார அப்படின்னு காதில் டால்டா ஊத்தாலாம் தெரியாதுங்கண்ணா, வேற என்னத்தை ஊற்றுவேன், ஆனால் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுவாங்கண்ணா. அதனால் மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்கள் காதில் டால்டா ஊத்தலாம் நான் வரல. எதுக்கு நீ அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கேட்குறேன். கழுத்தில் பச்சை துண்டா போட்டாச்சு, பக்கத்துலேயே ஏதாவது ஒரு விவசாய குடும்பத்தில் போய் என்னை தத்தெடுத்துக்குங்கம்மா, நான் இந்த ஜென்மத்திலேயே ஒரு விவசாயியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் களம் பிடிச்சி நான் உழணும்னு ஆசைப்பட்றேன், நான் என் கையால் களை எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கையில் மம்பட்டியை வச்சு ஒரே கொத்தி தண்ணி பாய்ச்சணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு எல்லாமே ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் இந்த ஜென்மத்திலேயே நான் விவசாயியாக வாழணும். நீ இந்த ஜென்மம் ஃபுல்லாக விவசாயியாக வாழ்ந்து கிழிக்க வேணாம். ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் விவசாயியா இருந்து காட்டுகளுடன் வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மானங்கட்டவனே அப்படின்னு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் காரி துப்பிர போறாங்க. என்ன நீ சொல்ற கதையெல்லாம் தஞ்சாவூருக்கு தானே போயிருக்க, அங்க வெளியில கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு நீயும் புசியானந்து வெளியிலேயே உக்காந்துருங்க, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் பார்த்து படித்து தெளிவா நடந்துக்குவாங்க. ஒருத்தனை தோல்ல தூக்கி உட்கார வச்சதுக்கு காதுல விட்டானா, அதாவது காதுல கதை விட்டானா, அந்த கதையாருக்கு நீ சொல்றது. நீ இல்லாட்டி நான், நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் மாறி மாறி ஆட்சி பொறுப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக எவனாவது ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவனை நம்ம விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் தாவேகாவுக்கு எதிராக வேலை செய்கிறதாக விஜய் அவர்கள் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம ரெண்டு பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. ரெண்டு பேருக்கு நடுவில் டீலிங் போட்டாங்களாம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். நான் ஒரு பக்கம் விஜய் மேலே பழி போடுறேன், நீ ஒரு பக்கம் எஸ்ஓபின்னு சொல்லு, விஜயை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம், அவன் ஆள் காலி ஆயிடுவான், நம்ம கடைசி வரைக்கும் விஜயை ஒழிச்சு கட்டிட்டு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் திட்டம் போட்டிருக்கான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாற்றி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனால் அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா, டீலிங் ஓகேவா? இளவு காத்த கிளி அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையில் அந்த கிளி அந்த பழம் எப்போ பழுக்கும், நம்ம கொத்தி திங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குமா. அது வெடிச்சு பஞ்சா வந்த கதையா அதிமுக பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுச்சு. உன் கூட கூட்டணிக்கு வரும்னு நம்பிக்கிட்டு இருந்த, வரல. இப்போ அதிமுகவை நீ திமுகவோட டீலிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. தீய சக்தி திமுக அப்படின்னு நீ விமர்சிக்கும் போதெல்லாம் ஏன் அதிமுகவை கடந்து போற நாங்கள்
கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணிக்கு போயிருச்சு, உன்ன ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணல, அதனால அதிமுக மேல சேரள்ளி வீசிக்கிட்டு இருக்க. இதுல இவரை ஒழிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து டீலிங் போடுறாங்களாம். டீலிங் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துலயே உன்னை ஒழிச்சு கட்டணும்னு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து டீலிங் போட்டாங்க, சதி திட்டம் தீட்டினானுங்க அப்படின்னு சொல்லி நீ மேடையில் வாய்களையே பேசுறிய. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக களத்தில் நின்று இந்த 2 திராவிட கட்சிகளையும் 2 தேசிய கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. 15 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சியை பெற்றிருக்கு. உனக்கு 2 வருஷத்துல இவ்வளோ நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படின்னா 15 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அழுத்தங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுப்பாரு. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்றை சொன்னார், அரசியல் என்பது அழகான மீன்கள் கொஞ்சி திரியக்கூடிய குளமில்ல தம்பி, அது கொடூரமான முதலைகள் இருக்கக்கூடிய அகழி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். அதை நீ நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி பேசின, அதுக்கான பலனை நீ இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி ஒவ்வொரு மேடையிலையும் வந்து புலம்பி தீர்க்கக்கூடிய, என்னை அடிக்கிறாங்கன்னு கண்ணீர் விட்டு கதறக்கூடிய, ஓங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு உட்கார்ற அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள் இல்லை என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு மற்றும் அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.